வருது இந்தா வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த போல் திடீர்னு வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தான் எதிர்பார்த்தாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மனு தாக்கல் வந்து மார்ச் 30ஆம் தேதி, கடைசி நாள் வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி, பரிசீலனை ஏப்ரல் 7, வாபஸ் வாங்கிறது ஏப்ரல் 9, வாக்குப்பதிவு ஏப்ரல் 23, எண்ணிக்கை மே 4. ஆக தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் மே 4ஆம் தேதி தெரியும். எந்த கட்சி வரப்போகுது, எதிர்பார்த்து கொண்டிருந்த கட்சிகளெல்லாம் என்ன நிலைமையை சந்திச்சிருக்காங்க, வானலாவ கூவியவர்களெல்லாம் எங்கே போய் பதுங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு மே மாதம் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். சரி, இப்போ விஜயை பற்றி சொல்கிறாங்கல்ல, விஜய் வந்து தவேகா வந்து பாஜகவோட கூட்டு சேரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அங்கே பாஜகவில் விசாரித்தா எங்களுக்கு அந்த எண்ணமே இல்லைங்கிறாங்க. சரி, அப்படியே இப்படி இறங்கு முகமாக வந்து அப்படியே அந்த ஏடிஎம்கே அவங்கள்ட்ட கேட்டால் எங்களுக்கு அதான் வேலையா, எங்களுக்கு எந்த கட்சிக்கு இங்கே உள்ள கட்சிகளை எப்படி பிரித்து கொடுக்கறதுங்கிறத எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது, அதுக்கே நாங்கள் மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த லட்சணத்தில் அந்த கட்சியை கூட்டிகிட்டு வந்து அதுக்கு நாங்கள் சீட்டை கொடுத்து எங்கள் தலைவலியை அதிகமாகிக்கிறணுமா அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு கட்சியுமே கூப்பிடலை விஜயை. இப்போ விஜய் மட்டும் வந்து உதவி முதல்வராக வர்றது, எதிர்கட்சி தலைவராக அமர்றது, இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, அது யார் பேச வைக்கிறது அப்படின்னு பார்த்தா தாவேக்காவில் உள்ள இந்த ஆரோக்கியசாமி அன்கோ அவங்க கிளப்பி விட்டு, அவங்களே தங்களை பற்றி இந்த மாதிரி கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் நிறைய இந்த என்னென்னமோ வாரியர்ஸு இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, காசு வாங்கிட்டு பேசுகிறவங்க இருக்காங்க, காசு வாங்கிட்டு எழுதுகிறவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு இமேஜ், ஒரு பொய்யான இமேஜை உருவாக்குனாங்க அப்படிங்கிறத எனக்கு நம்ம இந்த டிவி விவாதங்கள்லாம் கலந்துக்குவார்கள் டிவி சோமு பத்திரிகையாளர், எனக்கு நெடிய காலத்து நண்பர். நாங்கள் 2 பேரும் நல்லா பழகிக்கிட்டு தான் வரோம். அவர் அந்த இதில் இறங்கிட்டார். நான் இந்த வழியிலே அப்படியே ப்ரெஸ் மீட்டுக்கு போவேன், வருவேன், ப்ரெஸ் ஷோ பார்ப்பேன், வருவேன், அவ்வளோதான். அவர் அரசியலில் ரொம்ப தீவிரமாக இருக்கார். நம்ம இங்கே கமல் சார் அந்த மாதிரி அப்படி போய்கிட்டு அப்படியே இருக்கிறது. அவர் தான் சொன்னார், ஏங்க பிஜேபியிலேருந்தும் கூப்பிடலை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்தும் கூப்பிடல, அப்போ இவர் யாருங்க இந்த மாதிரி எங்களை அப்படி கூப்பிட்றாங்க இப்படி கூப்பிட்றாங்க, கூட்டணி சேர சொல்கிறாங்க, இந்த ஃபார்முலா பவன் கல்யாணம் ஃபார்முலா இப்படிலாம் சொல்கிறாங்களே, எல்லாமே இங்கே தாவேக்காவினால் கிளப்பி விடப்பட்ட புனை சுருட்டு செய்திகள் தான். ஏன் அதுக்கு என்ன அவசியம்? இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது எதிர்பார்த்த அளவில் இல்லை. எல்லாமே அவ்வளோ தூரம் செலவு பண்ணுற ஆட்களாக இல்லை. இப்போ எனக்கு கொஞ்சம் இந்த பேசுகிறதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச ஒரு செய்தி என்னென்னா, ஒரு ஓட்டுக்கு 20,000 ரூபா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்களாம். யார் என்னங்கிறதெல்லாம் பிற்பாடு சொல்கிறேன். ஒரு ஓட்டுக்கு 20,000 ரூபா கொடுக்க தயாராக இருக்காங்களாம். இந்த தமிழக வெற்றி கழகத்தினால் கொடுக்க முடியுமா? அவங்க வேட்புமனு தாக்க அந்த அவங்க செலவு பண்ணுற அளவில் இல்லைங்க. வர்றவங்களாம் ஒரு ஆர்வம் மிகுதியில் கூச்சல் போட்டவங்களாகவும் குடிகாட்டினவங்களாகவும் இருந்தாங்களே தவிர, ஒரு ரசிக மனப்பான்மையில் இருக்கிறவங்களா இருக்காங்களே தவிர, பொறுக்கி எடுத்தால் ஒரு 10 பேர் தேர்வாங்க, நாங்கள் எவ்வளோ வேணாலும் செலவு ஏன்னா அவங்க பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்க, முதலாளிகள், அவங்க பல விதமான தொழில்களை வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க இந்த மாதிரி நாங்கள் போட்டியிடுறதுக்கு இப்போ ஆதவ அர்ஜுனாவே எடுத்துக்கோங்களேன், அவர்கிட்ட இந்த லாட்ரி அந்த காசு இருக்குது, மாமனார் விட்டு காசு இருக்குது, செலவழிப்பார், அள்ளி விடுவார். அவர் பொய் சொல்கிறது மட்டும் இந்த மாதிரி பொய் சொல்கிறதுலே அந்த ஆள் கெட்டிக்கார ஆள். இந்த எலெக்ஷன் இந்த இது டெல்லிக்கு போனார்ல விஜய், தனி ஃப்ளைட்டில் போனார்ல, இந்த கத்திரிக்கோள் கொண்டு போகக்கூடாதுங்கிறது சாதாரண விமான பயணிக்கு தெரிஞ்ச விஷயம்.
கத்தி கொண்டு போகக்கூடாது, பிளேடு கொண்டு போகக்கூடாது, இந்த மாதிரி சில தடைகள்லாம் இருக்குது, அவங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட இதில் நீ வந்து கத்திரிக்கோலை கொண்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அந்த கத்திரிக்கோளுக்கு என்ன வேலை? அங்கே டெல்லியில் வாங்க முடியாதா? ஏன் அந்த விஸ்கி பாட்டிலை கொண்டு போனியா? அங்கே டெல்லியில் விஸ்கி பாட்டில் வாங்க முடியாதா? ஏன் போகும்போதே கொஞ்சம் சரக்கு போட்டுக்கிட்டு போகணுங்கிறதுக்காக தலைவருக்கு எடுத்து கொடுத்துட்டு போனீங்களா? இது எல்லாம் இந்த ஆதவ் வேலை, இந்த ஆதவ் அர்ஜுனா வேலை. இந்த ஆதவ் அர்ஜுனா தான் தமிழக வெற்றி கழகத்தை குழி தோண்டி புதைக்கிற முதல் ஆளாக இருப்பாங்கிறது என்னுடைய அனுமானம். அது நான் ஏதாச்சும் நினச்சேன்னா அது நடக்கும். இருந்தாலும் பல கட்சியில் போயிட்டு வந்து இப்போ கடைசியில் இந்த கட்சியில் வந்து இவருக்கு மிஞ்சின ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இவருக்கு மேலே இந்த ஜான் ஆசீர்வாதம் இந்த மாதிரி சில பேர் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த ஆள் வளர்கிறத இது ஏற்றுக்குவாங்களா? கட்சியில் இந்த உள்ளடி வேலைகள் இப்போவே நடக்குதான். எப்படியாவது ஆனந்த தள்ளிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் ஆனந்துக்கும் விஜய்க்கும் ஒரு பாண்டு அவ்வளோ இறுக்கமாக இருக்கான், அதை சொல்கிறாங்க. அதனால் இப்போ இந்த சிபிஐ வந்து போயிட்டு வந்தார்ல இன்றைக்கி, அதாவது நேற்று முடிஞ்சிருச்சா வருது. அடுத்து என்ன நடக்கும், செந்தில் பாலாஜி என்ன சொல்ல போகிறாரு, இதெல்லாம் இருக்குது, விஷயம் இருக்குது. ஆகவேனால அதை கொஞ்சம் நம்ம அந்த கரூர் விஷயம் கடைசி நேரத்தில் பிஜேபியினுடைய ஒரு இதாக இறுக்கமாக இருக்கும். இவர் எப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுல, வரவிடக்கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கார். இந்த ஆள் வளர்ந்தானா அவருக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசில் பயமாக இருக்குது. சரி, இப்போ எல்லோரும் நம்மளுடைய நேயர்களெல்லாம் என்ன கேட்டாங்கன்னா, நம்முடைய நண்பர்களெல்லாம் என்ன கேட்டாங்கன்னா, இந்தியன் 3 பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் நம்ம 2-3 நாள் பதிவுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் பேசியிருப்பேன். இந்தியன் 3 அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க, அதை அப்படியே தள்ளி வச்சுட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அந்த நிலையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்தவித மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. தள்ளி வைக்கப்பட்டது தான். அது சம்மந்தமாக யாரும் பேசலை. லைக்காவும் பேசலை, சங்கரும் பேசலை, உலகநாயகன் கமல்ஹாசனும் பேசலை. அதை அப்படியே விட்டுட்டாங்க, அதை அப்படியே தூக்கி வச்சுட்டாங்க, ஓரம் கட்டிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. எனக்கு சார் ஓரம் கட்டிட்டாங்க சார் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ அந்த ஓரங்கட்டின நிலைமையிலேருந்து எப்போ இது வரும்னு சொன்னால், அந்த முக்கியமான இந்த சில படங்கள்லாம், பெரிய படங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு வேறு வேணும்னா அதை தூசி தட்டி பார்ப்பாங்களே தவிர இப்போ இந்தியன் 3 கிடையாதுங்க. சரி, அடுத்து இந்த கௌதம் மேனன், அது ஒரு நல்ல ஒரு டைரக்டர், ஒரு அற்புதமான டைரக்டர். ஷார்ட்டெல்லாம் பிரமாதமாக வைப்பார், வசனங்களும் ரொம்ப அழகாக எழுதுவார். ஒரு மலையாளியாக இருந்தாலும் தமிழ் வசனங்கள் அவருக்கு அந்த அளவுக்கு வரும், பிரமாதமாக எழுதுவார். அவர் சொல்கிறாரு, நான் அந்த என்னுடைய வாழ்க்கை கதவை திறந்ததே நாயகன்னா, அந்த படத்தை பார்த்த பிறகு தான் என் வாழ்க்கையினுடைய கதவு திறந்தது. அப்படியே அதை வச்சுட்டு நான் வளர்ந்தேன். நாயகன் என்னை ரொம்பவே பாதிச்சிருச்சு. சத்யா ரொம்பவும் பாதிச்சு, அதை விட ரொம்பவும் பாதிச்சது. அதை பார்த்து தான் நான் கையில் காப்பே போட்டுக்கிட்டேன் அப்படின்னாரு. நாங்களும் அதை பார்த்து தான் காப்பு போட்டுக்கிட்டோம். அப்போ நான் மதுரையில் இருந்தேன். அப்போ இந்த ஒரு எவர் சில்வரில் தடிமனா காப்பு இருக்கும், அதை எல்லோரும் போட்டுக்கிட்டு, அதையும் இந்த படத்தை பார்த்து தான் நாங்களும் போட்டுக்கிட்டு அலைஞ்சோம். நிறையா எங்கே பார்த்தாலும் இந்த காப்போட தெரிவாங்க. என்ன சிங்கு மாறிட்டீங்களான்னு சில பேர் கேட்பாங்க. சில பேர் என்ன கமல்ஹாசனுடைய இதாக மெம்பர் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினது சத்யா படம். அந்த படமும் என்னை மிகவுமே பாதித்தது அப்படின்னு கௌதம் இது சொன்னார். இந்த தேவர் மகன் எழுத்து தான் அந்த வசனம் இருக்கு இல்லையா, உலகநாயகன் கமல்ஹாசன் எழுதின வசனம், அவரை ரொம்பவே திருப்பி போட்டு விட்டுச்சான் கௌதம் மேனனை. என்ன இப்படி எழுதக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதருடைய படங்களை நம்ம இயக்காமல் இருந்தால் என்ன, எப்படி அது சரியாகும்? அவர் படங்களை இயக்குனா நம்ம நிறைய கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு படத்தில் இவங்க எல்லாமே அவருடைய நடவடிக்கைகள், கமல் சாருடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஒரு ரசிகருடைய மனப்பான்மையில் இருந்தோம் வேட்டையாடு விளையாடு, அந்த ரசிகருடைய மனப்பான்மையில் இருந்தோம்
அப்படின்னு கௌதம் மேனன் சொல்கிறார். அப்புறம் இந்த நாயகன் படம் பார்த்து அசந்தவங்களில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவும் ஒரு ஆள். என்னையா இப்படி படம் எடுத்திருக்கிறான், இப்படி நடிச்சிருக்கான், ஏயா இப்படியா இது தமிழ் சினிமா நல்லா வருமையா அப்படின்னு மனம் திறந்து பேசியிருக்கிறாரு பாரதி ராஜா. இப்படி வித்தகர்களெல்லாம் எல்லாருமே பேசுகிறது நாயகன். இப்போ சித்ராலட்சுமணன் வந்து அவருடைய நேர்காணலில் என்ன சொன்னார்னா, இந்த நாயகன் படம் பாரதி ராஜாவை மட்டும் இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே பாதித்தது. அந்த படத்துக்கு தாக்கு பிடிச்சி நம்ம மனிதன் நிற்குமா அப்படின்னு ரொம்பவே பயந்தார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சித்ராலட்சுமணன் சொல்கிறார். ஏன்னா சித்ராலட்சுமணனுக்கு நடிகர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பரிச்சயம் எல்லாம் உண்டு, நட்பு உண்டுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு நெருக்கமானவர் அவர் தான் என்னையும் அவருடைய படத்தில் ஒரு 2 சீன் வர வச்சார். அது எப்படி நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? சூரசம்காரம் குதிரைமூக்கில் நடந்தது. குதிரைமூக்குங்கிறது உங்களுக்கு எல்லாருமே தெரியும், கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஒரு பகுதி. அங்கே நடந்தது. கமல் சார், நிரோஷா, இன்னும் இந்த கோயம்புத்தூர் விநியோகஸ்தர்கள் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. இங்கே அவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் படம் பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. நான் வந்து பத்திரிகையாளனாக இப்போ எனக்கு ரொம்ப வேண்டியவர் நம்ம சித்ராலட்சுமி எனக்கு ரொம்ப வேண்டியவர். அதனால் என்னை கூப்பிட்டு போயிருந்தார். இன்னும் சில பத்திரிகையாளர்களையும் கூப்பிட்டு போயிருந்தார். ஒரு சீனில் இடைவேளைக்கு அப்புறம் ஒரு 3-4 மணி இருக்கும். அப்போ வந்து சித்ராலட்சுமணன், மணி கொஞ்சம் மேக்கப் போட்டு வாயா, இப்போ நீங்கள் கரெக்ட். நான் அப்போ வந்து டிப்டாப்பாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். கோட்டு ஃபிஷ் கோட் மாதிரி போட்டு எல்லாம் போயிருந்தேன். என்ன சித்ரா என்ன சொல்கிறேன்னா, இல்லையா ஒரு சினிமா வந்துட்டு போ, ஒன்று நீ டைலாக்லாம் பேச வேணாம், ஒன்று நான் வச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் பெரிய மனுஷங்களோடலாம் சேர்த்து உட்கார வச்சுட்டாரு. அந்த சீன் என்னென்னா, நாங்கள்லாம் கொக்கோயின் இந்த மாதிரி போதைப் பொருள்களை கடத்தக்கூடிய கடத்தல் கூட்டம்ங்கிறது படம் வெளிவந்த பிறகு தான் எனக்கு தெரியும். அப்படி சில சீனில் நான் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி டி ராஜேந்தர், நம்ம அவர் டி ராஜேந்தர் டைரக்ஷன், கதவசன டைரக்ஷன், நம்ம மம்பட்டியான் தியாகராஜன் ஹீரோ, என்கே விஸ்வநாதன் கேமரா. எப்பவும் போல் வழக்கம் போல் ஷூட்டிங் கவர் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன். ராஜேந்தர் கூப்பிட்டால், அண்ணே கொஞ்சம் வாண்ணே, இந்த ஒரு சட்டையை கழட்டி இப்படி கையில் வச்சுக்க, அதை ஒரு டைலாக் பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அது மாதிரி ஒரு சொல்லி கொடுத்தாரு. அந்த காட்சியினுடைய சாராம்சம் என்னென்னா, தியாகராஜனுடைய சின்ன வீட்டோட நான் தொடர்பில் இருக்கேன். அவன் பெட்டில் இருக்கா, படுத்து கிடக்கிறா. தியாகராஜன் இங்கே அவரும் கூட படுத்து கிடக்கிறாரு. நான் அங்கே என் சட்டையை கழட்டி தோளில் போட்டுக்கிட்டு அப்போ தான் அங்கேருந்து வெளியே போன மாதிரியும், என் வாட்சை வச்சுட்டு போயிட்டு அந்த வாட்சை எடுக்க வந்தேன்னு ஒரு டைலாக் பேசுகிற மாதிரியும் ஒரு காட்சியை போட்டிருந்தார். அந்த படம் வந்த பிறகு தான் தெரியும் அது இந்த மாதிரி ஒரு மோசமாக இருக்குதுன்ட்டு. பிரவீனா பாக்கியராஜுடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, கண்டித்தாங்க. ஏன் சார் உங்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர்லாம் நடிக்கணும்னு ஆசையா? ஏன் உங்களுக்கு வீட்டில் சும்மா இருக்க முடியலையா? எழுதிட்டு இருக்கிறது தானே, ஏன் இந்த மாதிரி சீன்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி அன்போடு கோவிச்சுக்கிட்டாங்க பிரவீனா பாக்கியராஜ். எனக்கு ரொம்ப, அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா அந்த தோசை சுட்டு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்றதுக்காகவே போவேன். இப்படியெல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ என்ன ரிஹர்சல் என்ன வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு குறிப்பாக சொல்லிட்டேன். பிஜேபியோ ஏடிஎம்கேயோ தாவேகாவுடன் கூட்டு சேரும் மனப்பான்மையிலேயே கிடையவே கிடையாது. அவங்க தனித்து போட்டியிடுறது, அதாவது பாஜக அவங்க சேர்ந்த கூட்டணியோடு விடுபடுறதுல தான் இருக்காங்களே தவிர, தொந்தரவாக இந்த மாதிரி ஒரு கட்சியை கூட்டு சேர்த்துக்கிறதுல அவங்க 2 பேருக்குமே விருப்பம் இல்லை. ஒரு யாருமே இல்லாத ஒரு ஆனந்த மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பொய் புனை சுருட்டை சொல்லிக்கொண்டு தாவேக்கா இந்த மாதிரி எங்களை அப்படி கூப்பிட்டாங்க இப்படி கூப்பிட்டாங்கன்னு புழுகு மூட்டையை அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் என்னுடைய நண்பர் டிவி சோம் சொன்ன கருத்து. அதை சொல்லிக்கிறேன்.
நாளைக்கு சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.